ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டயலிஸ் கிளம்பிட்டேன் மக்களே. ஒரு சிஸ்டர் வந்து கிட்னியை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது அக்கா உங்கள் கிட்னி சைஸ் என்ன அப்படின்ட்டு. நான் ப்ரெக்னென்சி டைம்லலாம் இருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ என் கிட்னி சைஸு 12 சென்டிமீட்டர். அதை ஒரு கிட்னி வந்து 11.5 இருந்துச்சு மக்களே. அப்போல்லாம் நான் வந்து அந்த கிட்னி சைஸ் எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாம் நார்மல்ட்டு வந்துடுவேன். அப்புறம் இப்போ நாங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கும் போது என் கிட்னி சைஸ் எவ்வளோவா இருந்துச்சுன்னா, ஒரு கிட்னி 9ம் ஒரு கிட்னி 8.8 இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட்டில் வந்து கிட்னின்னு நார்மல் சைஸு, ஆனால் வந்து ரொம்ப சுருங்கியிருக்கு அப்படி இப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. நார்மலின் சைஸுன்னு தான் இருந்துச்சு. ரிப்போர்ட்டில் எப்போதுமே வந்து 8க்கு கீழே கம்மியாயிருச்சு, இல்லைனா 9 கீழே கம்மியாயிருச்சுனாலே அது வந்து கிட்னி வந்து நார்மலின் சைஸ் கிடையாது. 8.8லாம் இருக்கும்போது வந்து நார்மலின் சைஸுன்னு தான் எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் கூட ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து கிட்னி 9 எவ்வளோ தான் இருக்குன்ட்டு. அது ஒவ்வொருத்தங்க உடம்பு பொறுத்து கிட்னி சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து 12 சென்டிமீட்டர் 11.5 இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஸ்கேன் பண்ணும்போதும் 12 அதே மாதிரி தான். என் கிட்னி சைஸே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கும் இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு கிட்னி தரணும்னு சொல்லிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு வந்து 10 தான் இருந்துச்சு. 10.9 அப்படி தான் இருந்துச்சு. நான் பயந்துட்டேன், ஐயோ இவங்களுக்கும் கிட்னிலாம் சுருங்கிட்டா அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட அவங்க சிடி ஸ்கேன் வரை எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க. அப்போ கிட்னிலாம் சுருக்கலாமா, அவரோட கிட்னி சைஸே அவ்வளோதான்னாங்க. அதனால் ஒரு சிஸ்டர் கூட எனக்கு வந்து 8 என்னமோ இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது இதுதான், ஒவ்வொருத்தவங்க உடம்பு பொறுத்து கிட்னி சைஸு மாறுது. அது லைட்டாக சுருங்கியிருந்தாலுமே டாக்டருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சுருங்கிருக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா வந்து அதுதான் உங்களோட கிட்னி சைஸாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து நான் தான் சொல்கிறேன்ல, என் ஹஸ்பண்டுக்கு 10, எனக்கெல்லாம் 12. அதனால் வந்து கிட்னியை பற்றி பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கிட்னி வைக்க வேண்டியதானேன்ட்டு. அவங்களும் வந்து எனக்கு தர்றதுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டு வந்து டாக்டர் வந்து ஏன்னா வந்து அவங்க வந்து ஏபி பாசிட்டிவ், நான் பி பாசிட்டிவ். டாக்டர் வந்து இதுக்கு வந்து 90% தான் சான்ஸு, அதாவது சக்ஸஸ் ரேட்டு. அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது வந்து அப்படி உடம்பு ஃபுல்லாகவுமே பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு லாஸ்ட்டில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிறகு டாக்டர் சொல்கிறாரு. அதனால் எங்களுக்கு அந்த டெஸ்ட்டெலாம் எடுத்து பணம் தான் செலவாச்சு. நான் சொல்கிறது தான், வந்து நம்மளுக்கு வந்து ஒரே பிளட் குரூப், எனக்கு பி பாசிட்டிவ்னா நான் வந்து நான் அக்செப்ட் பண்ணுறதுன்னா பி பாசிட்டிவ்லேருந்து கிட்னி கிடச்சா மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா என் கண் முன்னாடியே இப்போ எனக்கு ஒருத்தவங்க நான் டயாலிஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து ஏ பாசிட்டிவ், அவங்க வந்து ஏபி பாசிட்டிவ். இதே மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்களும் வச்சு 6 மாதத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பார்க்க போனால் அவங்க அம்மாவோட கிட்னியை, எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி அம்மாவோட கிட்னியே சீக்கிரமாக ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. பார்த்தா 2 பேருமே வேறு பிளட் குரூப்பு. ஆனால் ஏதோ பிளாஸ்மா இது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி தான் வச்சாங்களாமா. இருந்துமே 6 மாதத்தில் அதுலலாம் ஒரு இன்ஜெக்ஷன் ரேட்லாம் சொல்கிறாங்க, 30,000 இன்ஜெக்ஷன், 40,000 இன்ஜெக்ஷன்லாம். நான் அப்படி போட்டுமே 6 மாதத்தில் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னு. அதனால் நான் இப்போ வந்து டயாலிஸை வந்து என் மனசாரவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் மக்களே. இதுதான் இதுன்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு உடனே கிட்னி வைக்கணும் அந்த தாட்டெல்லாம் இப்போ சுத்தமாகவே கிடையாது. இப்போ இருக்கிற என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா, இப்படியே டயாலிஸ் பண்ணினாலும் நம்ம பிள்ளைங்க கூட ஒரு 10 வருஷம் இருக்க மாட்டோமா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் கிட்னி கிடச்சி அது எப்படி போகுதுன்னு தெரில. ஆனால் வந்து அவசரப்பட்டு வந்து அவங்க தராங்க இவங்க தராங்கன்னு வேறு பிளட் குரூப் கிட்னியை நான் வைக்கிற நிலமையில இல்லை. அதனால் ஏன்னா இன்னொரு சிஸ்டருமே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் உங்கள் பிளட் குரூப்பு கிட்னி வந்தால் மட்டும் வைங்க, மற்றபடி வேறு குரூப்பு பிளட்டு கிட்னி இருக்குதுன்ட்டு வைக்க சொன்னாங்களாம். வைக்காதீங்க, அது செலவு தான், வேஸ்ட்டு. ஒவ்வொருத்தங்களும் 6 மாதம், ஒவ்வொருத்தவங்க 1 வருஷத்துலேயே ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து கிட்னி வச்சதுக்கப்புறம் செலவு அதிகமாகவே இருக்குமாமா.
அதுக்கெல்லாம் முதல்ல நம்ம காசு சேர்த்து வைக்கணும் மக்களே. அதெல்லாம் இல்லாமல் நம்ம கிட்னி வைக்கணும்னு ஆசைப்படுறதுலாம் ரொம்ப அதனால் வந்து நான் சொல்கிறது இதுதான். நம்ம பிளட் குரூப்லேயே நம்ம மேட்சிங்லேயே நம்ம அப்பா அம்மா தந்தை அதே மாதிரி தான் அந்த அண்ணன் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம அடுத்தவங்க கிட்னியை வந்து கேட்டு வாங்கி வச்சுருவோம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு சின்ன நோய் வந்தாலும் லாஸ்ட்டில் என்ன இவளுக்கு கிட்னி கொடுத்ததுனால தான் இப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த பேர் வந்துடும். அதனால் எனக்கு அந்த அண்ணன் சொன்ன அட்வைஸ் இதுதான். நம்ம வந்து எழுதி வச்சுருக்கோமா அதில் இருந்து நம்மளுக்கு கிட்னி வருதா அதை வச்சுக்கலாம். மற்றபடி சொந்தத்திட்ட கேட்குறேன் அப்படி கேட்குறேன்னு மட்டும் கேட்டுறாத. லாஸ்ட்டில் அவங்க லாஸ்ட் வரை நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவாங்க. நம்ம ஆல்ரெடி கிட்னி போய் இந்த கவலையில் இருப்போம். அவங்களோட இதையும் வச்சு லாஸ்ட்டில் அதையும் சேர்த்து நம்ம கவலையில் இருப்போம். அப்படிங்கிறனால எனக்கு இப்போ எங்கள் அம்மா கிட்னியை விட எங்கள் அம்மா ப்ரோட்டீன் போனால் தரேன்னு சொன்னாங்க. ப்ரோட்டீன் போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா தரேன். எனக்கு அது கூட வாங்க ஒரு 100% கூட இஷ்டம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டில் அது எனக்கு தந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த மனசு எனக்கு தாங்கவே தாங்காது. அதை ஃபீல் பண்ணியே நானும் போயிடுவேன். அதனால் வந்து யார் இதுவுமே வேண்டாம். கவர்மெண்ட்டில் 15 வச்சுருக்கோமா அந்த கிட்னி வந்துச்சுன்னா வைப்போம். இல்லைன்னா கடவுள் நம்மளுக்கு என்ன இது பண்ண மொத்தத்தில் அவர் கடவுள் விதித்த இதுபடி தான் எல்லாமே நடக்கும். அதனால் வந்து எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகணுன்னு இருந்திருக்கு, ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 1 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து இனி வந்து என்னோடய இது வந்து எனக்கு கிட்னி கவர்மெண்ட்லேருந்து வந்துச்சுன்னா உடனே வச்சுருவேன். அது வர வந்து நான் வந்து எதையாவது ஒன்று படிச்சுட்டு வாங்கிட்டு அப்படியே இருக்கணும்னு நான் இது பண்ணிட்டேன். ஆனால் அடுத்தவங்கக்கிட்ட மட்டும் நான் கிட்னின்னு போய் நிற்கவே மாட்டேன். ஏன்னா வந்து ஒருத்தங்க கிட்னி தரணுன்னா அவங்க மனசார எதுவுமே செய்யாது வாங்காது எனக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு அப்படி தர்றது தான் கிட்னி. நம்ம போய் உட்காந்து கெஞ்சி நீங்கள் தாங்கலாம் அப்படிலாம் கேட்கவும் கூடாது. அந்த கிட்னியை நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அதனால் எங்கள் அம்மா லாஸ்ட்டாக அதுதான் சொன்னாங்க. கடவுள் விதிப்படி இருக்கட்டு, உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணும்னு இருக்கோ அந்த நாள் வரை இருப்பா கண்டிப்பாக. அதனால் கவலைப்படாதுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க. அதேமாரி தான் எனக்கு கடவுள் விதித்தபடி இருக்கட்டு, அவ்வளோதான். எல்லோரும் ஒரு நாள் போகிறது தான். அது எனக்கு முன்னாடி போகிறதா இருக்குதோ இல்லைன்னா எத்தனை வருஷம் கழித்து போகிறதா இருக்குதோ அது போயிட்டு போகுது, அவ்வளோதான். நான் வந்து இது வந்து நான் கவலைலாம் படவே இல்லை மக்களே. நீங்கள் எனக்கு ஆறுதல்லாம் வந்து அக்கா கவலைப்படாதீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் வந்து கிட்னி ஃபெயிலியரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி டயாலிஸுமே நான் மனப்பூர்வமாக செய்கிறேன். ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி செய்கிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்டை அலக்கடிக்கிற மாதிரி இதாக இருக்குது. அதுக்குமே ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆயிடுவேன். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏதாவது வீட்டை பார்த்து செட்டில் ஆகி நானே என்னோடய இதை பண்ணிக்கிடுவேன். அதனால் வந்து என்றைக்கு எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கிட்னி கிடைக்குதோ அன்றைக்கி நான் கிட்னி வச்சுருவேன். அதுக்கு முன்னாடி யாராவது கொடுத்தாலும் வந்து என் பிளட் குரூப்பில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்குவேன். ஆனால் வந்து யாரையுமே கம்பல் பண்ணி கேட்க மாட்டேன். அதனால தான் நிறைய பேர் சொன்னாங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கேளுங்கன்ட்டு. ஒரே பிளட் குரூப்பாக இருந்தாலே கேட்குறதுக்கு 1000 யோசனை இருக்கும். அவர் வேறு பிளட் குரூப்பு அதை வாங்கி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். அதனால் யாரும் கிட்னியும் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு கடவுள் வச்ச விதி மாதிரி இருக்கட்டுன்னு நான் பாசிட்டிவாக இது பண்ணிட்டேன். இப்போதைக்கு எனக்கு போகிறது வந்து நான் என் மைண்ட் தாட்டே இப்படி போயிடுச்சு, டிஎன்பிசியில் போவோம் படிப்போன்ட்டு. ஆனால் என்ன வந்து டயாலிஸ் போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாகிடுது மக்களே, அதான் படிக்க முடியல. அதுக்கும் சிஸ்டர்லாம் வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க. ஆடியோ இது மாதிரி கேட்டுக்கிட்டே டயாலிஸ் பண்ணுமா, அப்புறம் அதான் யூடியூப் வீடியோ நிறைய இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்துட்டு இது பண்ணுன்ட்டு. அதனால் வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும்போது அந்த மாதிரி படிச்சுக்கிட வேண்டியதான். இல்லை போர் அடிச்சிச்சுன்னா படக்கதைகள் அப்படி இப்படின்னு கேட்டு சீரியஸாக மட்டும் லைஃப்பை கொண்டு போகக்கூடாது, ஜாலியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மக்களே. அதான் நேற்று கூட ஒரு சிஸ்டர் உங்கள் கிட்னி சுருங்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், என் கிட்னி வந்து 12 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போ 8க்கு வந்துருச்சு. அதுவும் டயாலிஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சுருங்கிட்டே தான் போகுது. ஏன்னா நம்ம தண்ணியும் குடிக்கிறதுல கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் சுருங்கிட்டேன். ஏன்னா நான் வந்து கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு கிட்னி 9, ஒரு கிட்னி 8.8 இருந்துச்சு. இப்போ ஒரு கிட்னி 8, 8.1 இப்படி தான் இருக்குது. 8க்கு வந்துருச்சு கிட்னி. ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு சுருங்கியிருக்கு பாருங்கள். இனி அப்படியே சுருங்கிட்டே போயிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு யூரின் போனால் ஒன்றும் தெரியாது மக்களே. எல்லோரும் வந்து இந்த மருந்து எடுங்க அப்படிங்கிறாங்க, அதாவது நாட்டு மருந்தெல்லாம். எனக்கு அதுவும் ஒரு சைடு பை சைடு பார்க்கலாம். ஆனால் வந்து யூரின் போகாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து நாட்டு மருந்து இதுக்கு போக முடியாது. ஏன்னா எனக்கு யூரின் ஸ்டாப் ஆயிடுச்சு.
நான் வந்து டயாலிஸ் பண்ணால் மட்டும்தான் என் உடம்புலேருந்து தண்ணி எடுக்க முடியும். தண்ணி ஒரு வாரத்தில் 3 நாளாக அதில் ஒரு நாள் தண்ணி எடுக்கலைனாலும் இங்கிட்டு கண்ணெல்லாம் வீங்கி போயிடுது. வீங்கி வயிறுமே எனக்கு வந்து வயிறில் தான் தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் இப்படி டயாலிஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். வயிறு நல்லா கொஞ்சம் பெருசாகிருது. அதுக்கப்புறம் வயிறு பெருசாலாம் இதாகல, இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுத்ததுக்கப்புறம் வயிறு அப்படி சுண்டிரும் பார்த்துக்கோங்க. அந்த 4 மணி நேரம் டயாலிஸ் பண்ணும்போது என் பையன் இப்படி இருந்தாலே அம்மா நீ பாப்பா இருக்காவுல்ல அப்படின்னு கேட்குறான். அப்புறம் எனக்கும் தோணுச்சு அழகாக 3வது பாப்பா இருந்திருந்தா கூட கிட்னி ஃபெயிலியரை கண்டுபிடிச்சிருக்கலாம் போல். ஏன்னா என் பையன் பிறந்து 1 வருஷத்தில் தானே அந்த கிட்னி யூரினில் பிளட் வந்துச்சு. இப்போ ப்ரெக்னென்சி ஆகிருந்தேன்னா ஸ்கேன் மூலமாகவே இது மூலமாக கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அப்படி என் பையன் கேட்கும்போது தோணும். அவன் பாப்பா இருக்கா வயிறு பெருசாக இருக்கு அப்படிம்மா. அதுக்கப்புறம் ஒன்றையும் வளர்க்குறதுக்கே என்னால் முடியல, இதில் பாப்பா வேறையா ஓடிருங்க அப்படின்னு சொல்லி திட்டுவேன். அப்படி தான் மக்களே போயிட்டுருக்கு. சரி மக்களே, நான் டயாலிஸ் போயிட்டு வரேன். பாய் மக்களே, எல்லோரும் பாசிட்டிவாக இருங்க, கவலைப்படாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அதான் நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுக்கு ஒரு கவலை இல்லை. நான் கிட்னி ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், டயாலிஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் மக்களே. அவ்வளோதான். எனக்கு இப்படி இருக்கணும். நானும் இது ஒரு கனவு மாதிரியே இருக்கும். எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகலை, நம்ம ஏதோ ஒரு கனவில் இருக்கணுன்னே நான் 1 வருஷமாக டயாலிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து என்னால் முதல்ல ஏற்றுக்க முடியல. இப்போ வந்து அது ஒரு கனவு, நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்ம ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணுவோன்ட்டு இது படிக்கிறதுக்கு டைவர்ட் ஆயாச்சு. ஆனால் அக்கா நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிப்பீங்களான்லாம் கேட்காதீங்க. எனக்கு படிக்கணும்னு எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ தான் எடுத்து புக்கை எடுத்து கொஞ்சம் நேரம் படிப்பேன். மற்றபடி நான் வந்து ஃபுல்லாக படம் கதைகள் இருக்குது பார்த்தீங்களா, படம் பார்க்க மாட்டேன். கதை யாராவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா யூடியூப்பில் ஸ்டோரி மாதிரி, அதை உட்காந்து டயாலிஸ் பண்ணும்போதும் அப்படி தான் அந்த படக்கதையை கேட்டு தான் வந்து டயாலிஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இப்படி தான் மக்களே போய்ட்டுருக்கு. பாய் மக்களே.